பாலசிங்கத்திரன் தூங்குறேன். விஜய் களத்துக்கு வரல, அரசியல் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி இன்று எந்த கட்சிகளும் செய்யாத ஒரு அரசியலை அவர் செஞ்சிருக்கிறார். வணக்கம். எந்த கட்சியும் செய்யாத அரசியலை அவர் எதையும் செய்யலை. முதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவது என்பது வரவேற்கத்தக்கது. அப்படி பாதிக்கப்பட்ட அந்த லாக்அப் டெத்தில் பாதிக்கப்பட்ட அஜித் குமார் உள்ளிட்ட மற்றவர்களுக்காக போராடியதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடுவது என்பது ஒரு நிலை, அது அரசியலுக்காக போராடுவது என்பது இன்னொரு நிலை. இப்போது இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடுகிறார்களா என்று பார்த்தால் தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் அப்படி இருக்கிறது. அதை குறித்தெல்லாம் இதுவரையில் அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. இன்னொன்று, அது குறித்தான போராட்டங்களிலும் அவர்கள் இதுவரை செய்யவில்லை. குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இதுக்கு எதிரான அவருடைய கருத்தை தொடர்ந்து மௌனமாகவே இருக்கிறார்கள். ஆகவே இங்கு அவர்கள் களத்திலே இன்றைக்கு போராடியதை வைத்து மீடியா ஒரு ஹைப் கொடுக்குது. விடுதலை சிறுத்தைகள் மதச்சார்பின்மை காப்போம் என்று பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு கொள்கைக்காக ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது அதை கண்டுகொள்ளாத மீடியாக்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்காக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், நடிகர் தலைமையிலே ஒரு போராட்டம் நடக்கிறது என்ற காரணத்திற்காக அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஹைப் என்பது அதிகமானது. அவர் ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடுவதை காட்டிலும் இது அரசியலுக்காக போராடுவதாக இருக்கிறது. இன்றைக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு அதாவது லாக்அப் மரணங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க குடும்பம் அதற்காக அவர் நீதி கேட்டு ஒரு போராட்டம் நடத்துறாரு. அதையே அரசியல் நீங்க முடிச்சு போறீங்க. நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவது, ஒரே ஒரு குடும்பத்துல ஒரே ஒருத்தருக்கு சாரி கேட்டா போதுமா, எல்லாருக்கும் சாரி கேளுங்கன்னு ஒரு நீதி போராட்டத்தை அவர் கையில் எடுக்கிறார். சாரி, அதாவது ஒரு ஆட்சி நிர்வாகம் நடக்கிற போது ஒரு ஆட்சிக்குள்ளே எல்லா பிரச்சனைகள் என்பது இயல்பானது. இஷ்யூஸ் இல்லாத எந்த மாநிலமும் இருக்க முடியாது, எந்த நாடும் இருக்க முடியாது. இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வேறு யாராவது ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அப்படி பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலத்தை யாராலும் உருவாக்க முடியாது, அது வாய்ப்பே இல்லை அது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி ஒரு அரசு எதிர்கொள்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த அரசு சரியான வழியில் போகிறதா, சரியாக கையாளுகிறதா, நிர்வாகத்திறன் மிக்கதா என்பதை பற்றி நாம் கணக்கெடுக்க முடியும். அப்படி பார்க்கிற போது இந்த வழக்கை பொறுத்தவரையில் உடனடியாக சிபிஐக்கு மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பேசிய அந்த கூட்டத்தில் பேசிய அந்த போராட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள், அவருடைய தலைவர் விஜய் அவர்கள் போய் சந்தித்த பிறகுதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது போல அவர் பேசியிருக்கிறார். இன்னொருவர் பேசியிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் நீதிமன்றத்திற்கு தான் போக வேண்டும் என்று சொன்னால் விஜயும் பேசியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் தான் போக வேண்டும் என்றால் எதற்காக இந்த ஆட்சி என்று கேட்கிறார். போக வேண்டியதுக்கு நீதிமன்றத்துக்கு தான் போக வேண்டும். ஒருவேளை நீங்கள் இங்கே நிர்வாகம் சரியில்லை என்று நீங்கள் நினைத்தால், நாங்களும் எத்தனையோ திமுக கூட்டணியில் இருக்கிற போதே நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். அது அந்த காவல்துறை கொடுக்கிற அந்த அழுத்தம் அல்லது அவர்கள் அனுமதி மறுப்பு, இது போன்ற காரணங்களால் அது எங்களுக்கும் சட்டத்திலே உரிமை இருக்கிறது என்பதற்காக நீதிமன்றத்தில் போய் நிலைநாட்டுகிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் நீதிமன்றத்திற்கு போக வேண்டுமா, அப்படி என்றால் எதற்காக ஆட்சி என்றார். எல்லாவற்றுக்கும் யார் இங்கே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க? எப்பொழுதெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லையோ அப்பொழுதெல்லாம் போகிறாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. ஆகவே அந்த போராட்ட களத்தில் பேசியவர்கள் எல்லாம் கூட முரண்பட்ட தகவல்களைத்தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் ஒரு 3-4 நிமிடம் தான் பேசியிருக்கார். முதன்முறையாக சூரியனுடைய வெளிச்சத்துக்கு கீழே முதன்முறையாக கலந்து கொண்டார் என்று நான் நம்புகிறேன் இந்த போராட்டத்தில். ஆகவே அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறாரா அல்லது எந்த களத்திற்கு என்று நான் பார்க்கிற போது அது போராட்ட களமா அல்லது தேர்தல் களமா? இவர்கள் தேர்தல் களத்திற்கு எதை நோக்கி வருகிறார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வீழ்த்த வேண்டும். அதுதான் இவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அப்போ அதிமுக, பாஜக அந்த கூட்டணி இருக்கிறது, அதற்கு மாற்றா நாங்கள் இருக்கிறோம் அல்லது மூன்றாவதாக இருக்கிறோம் அல்லது அதற்கு அடுத்ததாக திமுக அடுத்ததாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிலை எதனால் இருக்குதுன்னு சொன்னால் இந்த மீடியா ஹைப்னால தான். வழக்க சிபிஐட்ட கொடுத்துட்டு பாஜக பின்னாடி போய் ஒளிந்து கொள்கிறது திமுக
அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. வழக்க சிபிஐட்ட கொடுத்துட்டு பாஜக பின்னாடி போய் ஒளிந்து கொள்கிறது திமுக. நீங்க சரியான விசாரணை வேணும்னு கேட்டீங்க. இப்ப அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பாதிப்பு நடந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு அரசு பாதிப்பு நடந்த பிறகு, ஒரு இஷ்யூ நடந்த பிறகு அதுக்கான ரெமிடியை தான் தேடணும் ஒரு அரசு. அப்போ முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பேசுறாரு, ஆறுதல் சொல்றாரு, அவங்க சாரின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு இந்த நீதி விசாரணையில அல்லது காவல்துறை விசாரணையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற போது சிபிஐக்கு மாற்றாங்க. அப்ப முதலமைச்சரே மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய சிபிஐ தான் நம்புறாரு. அவங்களுக்கு தேவைக்கேற்ப இப்ப மாநில அரசுகள், தமிழ்நாடு மட்டுமில்ல எல்லா மாநில அரசுகளும் தேவைப்படுகிற போது அல்லது மக்கள் அவர் சொல்றாரு, நீங்க மத்திய அரசினுடைய பாதுகாப்பு. சரி, அப்படி அவர் சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஏன் சிபிஐக்கு மாற்றணும்னு கேள்வி வச்சிருப்பாங்க. ஏன் நீ உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அல்லது சிபிசிஐடி விசாரணை என்பது நீதி தராது, நியாயம் தராது, நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அந்த கருத்தை வச்சிருப்பாங்க. அப்படிதான் அந்த கருத்தை வச்சிருப்பாங்க. ஆகவே எது செஞ்சாலும் தவறா. முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரைக்கும் சிபிஐ மீது விமர்சனம் செஞ்சதே இல்லையா? செய்திருக்கார். எங்க செஞ்சார்? செய்திருக்கார். எத்தனையோ விஷயங்களை செய்திருப்பார். அப்போ நீதிமன்றமே என்ன சொல்லுது? சிபிசிஐடி விசாரணைங்கிறாங்க. இவர் முன் சிபிஐட்ட கொடுக்கறாருன்னா அந்த புள்ளில தான் நீங்க பாஜகக்கு பின்னாடி ஒளிந்து இருக்கிறீர்கள். அப்ப நீங்க இப்படி ஒத்துங்க, சிபிஐ பிஜேபியோட பிரான்ச்சா? அப்படி ஒத்துக்கிறீங்களா? எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட பிரான்ச்சா? ஒத்துக்கிறீங்களா? சுப்ரீம் கோர்ட் சிபிஐயோட பிஜேபியோட பிரான்ச்சா? ஒத்துக்கிறீங்களா? மத்திய அரசு அதுதான் மத்திய அரசு பிஜேபி அரசுடைய பிரான்ச்சான்னு கேக்குறேன். மத்திய அரசு பிஜேபி தானே சார்? பிஜேபி அரசுடைய பிரான்ச் அது. சுப்ரீம் கோர்ட் மத்திய புலனாய்வு துறையை நம்புறாரு, மாநில காவல்துறையை நம்பல முதலமைச்சர். இது தமிழ்நாடு மாநில காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை மீது முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தானே காட்டுது. அது நம்பிக்கை இல்லை என்பதல்ல. உண்மையிலே நீதி விசாரணை வேணும், உங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்கிற போது இதோ சிபிஐ விசாரணை தருகிறேன் அப்படின்னு சிபிஐ விசாரணைக்கு மாத்துறாரு. அவ்வளவுதான். அதுல என்ன தவறு இருக்குது? அதுல என்ன தவறு சொல்ல முடியும்? அவர் சொல்ற எஸ்ஐடி போடலாம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விசாரணைக்கு சீக்கிரமா தீர்வு கிடைச்சதே, எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் செய்யணுன்றது இல்லை. ஒவ்வொரு இஷ்யூவை பொறுத்து அது சிபிஐக்கு மாற்றலாம், சிபிசிஐடிக்கு மாற்றலாம், இல்லை எஸ்ஐடிக்கு மாற்றலாம். அந்த இஷ்யூவை பொறுத்து தான் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை பொறுத்து தான், அரசியல் சூழலை பொறுத்து அது செய்வாங்க. சரி, இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டது அஜித்குமார் மரணமடைந்து காவல்துறையினால. இப்போ அந்த பேராசிரியர் நிகிதா அளித்த புகாரின் பேர்ல அஜித் மீது திருட்டு வழக்கு போட்டிருக்கல, அது எங்க இருக்கு? சிபிஐக்கு மாத்திட்டாங்களா? அது மாத்தல. ஏன் மாத்தல? அது என்ன நிலையில இருக்கு? அது விசாரிக்கிறாங்க. அதுக்குதான் நீதி கேட்கிறாரு. அதுக்குதான் நீதி கேட்கிறாரு. அது விசாரணையில் இருக்குது. இன்னும் ஒரு 9 பவுன் 9.5 பவுன் விசாரணையில் இருக்கிறது. சிபிஐ அவனே தானே விசாரிப்பாங்க. இந்த வழக்குக்கு உட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இது குறித்தான விசாரணை என்ன செய்யணும்னு சிபிஐ முடிவு பண்ணும்ல. மரண வழக்கு தான் அங்க போட்டிருக்காங்க, லாக்அப் டெத் தான். இந்த நகை திருட்டு போன வழக்க யாரு வச்சிருக்காங்க? நகை திருட்டு போன வழக்கா இருந்தாலும் கூட அதற்கு உரியவர்கள் யாராக இருந்தாலும் சிபிஐ அவங்களை தேடி விசாரிக்கும் இல்ல. அது தேவைப்பட்டால் விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ நினைத்தால் விசாரிப்பாங்கல்ல. சரி.